மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்துவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நிலையில் நீட் தேவையில்லை என்று அதிமுக கூறவில்லை என பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1176 மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் நீட் தேர்வு தனது மருத்துவர் கனவை கலைத்ததால் அரியலூர் மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டது தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றன. இருப்பினும் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு செவிமடுக்காத மத்திய அரசு தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்கவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வு அடிப்படையிலேயே மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக மற்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்துவோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. திமுகவின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களில் அது ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜகவின் தேர்தல் அறிக்கையிலோ நீட் பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை. சென்னை தீநகரில் உள்ள பாஜக மாநில அலுவலகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கோயல், நீட் தற்போது அனைத்து மாநில மொழிகளிலும் நடத்தப்படுகிறது. தமிழக மக்கள் நீட் தேர்வை தமிழில் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அமல்படுத்தியுள்ளோம். ஆனால் ராகுல் காந்தியோ பழையபடி மருத்துவ சீட் பெறுவதில் முறைகேடு நடப்பதற்கு வழிவகுக்கும் வகையில் வாக்குறுதி அளித்துள்ளார். இதன் மூலம் பணக்காரர்களுக்கு மட்டுமே அதிக பணம் கொடுத்து மருத்துவ இடங்களை பெறும் நிலை ஏற்படும். காங்கிரஸ் ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைப்பதை தடுக்கிறது. ஆனால் நாங்கள் ஏழை மாணவர்களும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்வதாக காங்கிரஸ் கூறுவது வெறும் வாக்குறுதி மட்டுமே. நான் காங்கிரஸை குற்றம் சாட்டுகின்றேன். நீட் தேர்வை ரத்து செய்தால் ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்க இடம் கிடைக்காது என்று ஆவேசமாக தெரிவித்தார். உங்கள் கூட்டணி கட்சியான அதிமுக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்துவோம் என கூறியுள்ளதே என்ற கேள்விக்கு நீட் தேர்வை தமிழில் நடத்த வேண்டும் என்று மட்டுமே அதிமுக கோரிக்கை வைத்தது. அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நான் கருதவில்லை. இது குறித்து அதிமுகவினரிடம் பேசி அவர்களை சம்மதிக்க வைப்போம் என்று தெரிவித்தார். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.